ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 7 கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி முடிவடைந்தது. ஆனாலும் சீசன் டைட்டில் வின்னர் பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வசனங்களும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. அர்ச்சனா பிஆர் டீம் வச்சு தான் வின் பண்ணாங்க, ஓட்டிங்கில் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் சீனியர் டைட்டில் வின்னர் ஆரி அர்ஜுனன் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அர்ச்சனாவும் பதில் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 ஆரம்பித்து முதல் நாள்லேருந்து சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கமல் சார் மேலேயே அதிக குற்றச்சாட்டு இந்த சீசனில் வந்துச்சு. அதே போல் பிரதீப் ஆண்டனி வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா நாங்கள் பிக் பாஸ் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தனக்கு 19 கோடி ஓட்டுகள் வந்திருக்கு, பிஆர் டீம்லாம் வச்சு வின் பண்ணலை அப்படின்னு அர்ச்சனா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதே போல் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இப்பயும் ஏ டீம் பி டீம்னு போட்டியாளர்கள் 2 அணியாக தான் இருக்காங்க. ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்த மணி, தினேஷ், விஷ்ணு அப்படின்னு பலரும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் போட்டியாளர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பகை, வன்மம் எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக அதெல்லாம் காட்டிக்கிறது இல்லை, இன்டைரக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் அர்ச்சனாவோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்த பிறகு ஏற்கனவே இருந்த வன்மமும் பகையும் இனியும் அதிகமாகிருக்கு. இந்த நேரத்தில் ஆரி அர்ஜுனன் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயவு செஞ்சு போட்டியாளர்கள் ட்ரால் பண்ணுறது, வன்மத்தை கொட்டுறது எல்லாத்தையும் நிறுத்துங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். யாருக்கும் அப்படி பண்ணாதீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அவர்களை மாற்றிக்க உதவியாக இருக்கணும், தங்களோட தவறுகளை திருத்திக்க உதவியாக இருக்கணும். இறுதி போட்டியில் விளையாடின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, என்னம்மா அர்ச்சனா கலர் கலராக ரீல் விடுற, ஆரி பண்ணதில் 1% கூட அர்ச்சனா எஃபர்ட் போடலை, இதில் இவங்களுக்கு ஆரியை விட ஓட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துச்சாம். எஃபர்ட்ஸ் கூட விட்டுறலாம், ஒரு வீட்டு வேலை செய்ய சொன்னால் கூட காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா அப்படின்னு ஆரியை டேக் பண்ணி அவரோட ரசிகர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஆரி அர்ஜுனன், மக்களே தயவு செஞ்சு அர்ச்சனாவை விட்டுருங்க, இது அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்குமான நேரம். அர்ச்சனாவோட வெற்றிகரமான பயணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ஸ்டாப் ஹேட்டிங், ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் பிரதீப் தான் பிக் பாஸ் அவனோட கேம் சேஞ்சர், வாழ்த்துக்கள் பிரதீப், உங்களோட வெற்றிகரமான திரைப்பயணத்துக்கு என்னோட பிரார்த்தனைகள், கூடிய சீக்கிரமாக நாம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற அர்ச்சனா, வெறுக்கிறத நிறுத்துங்க, கேம் முடிஞ்சு போச்சு, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, டைம் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி ஆரிக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னமும் ரசிகர்கள் சண்டை அதிகமாயிட்டு தான் இருக்கு, வன்மமும் பகையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.